வெல்கம் டு சுடு தண்ணி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே ஹெல்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பீட்ரூட்டை வச்சு ஒரு சூப்பரான கோலா உருண்டை பண்ண போகிறோம். பீட்ரூட் வெறுமனை சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க செஞ்சு சமைக்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம அரைக்க வேண்டியதை அரைச்சிடலாம். நான் இன்றைக்கி அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். அதை துருவி இதில் சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு 10 சின்ன வெங்காயம், 4 பல் பூண்டு, ரொம்ப சின்னதாக இருந்தால் ஒரு 6-7 பல் எடுத்துக்கோங்க, 3 பச்சை மிளகாய், 1 துண்டு இஞ்சி, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கசகசா சேர்த்துக்கலாம். கூடவே ஒரே ஒரு பட்டை ரொம்ப சின்னதாக சேர்த்துக்கிறேன். இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நான் தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி இருக்கணும். இது இருக்கட்டும். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். இதையும் அரைச்சி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இருக்கட்டும். அடுத்து ஒரு கடாயில் நம்ம துருவி வச்சுருக்க பீட்ரூட்டை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 பீட்ரூட் எடுத்திருக்கேன். இதுவே ஒரு 10-15 கோலா உருண்டைக்கு போதுமான அளவு இருந்தது. இப்போது இது ட்ரையாகவே நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். ரொம்ப பச்சையாக அப்படியே சேர்த்தா லைட்டாக அந்த பச்சை வாசனை வரும். அதனால் கொஞ்சம் இனிஷியலாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ஒரு 3-4 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் கலவையை அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாத்தோடையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த தேங்காய் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். கடைசியாக இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம ஆற வச்சிட வேண்டியதான். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பொட்டுக்கடலையை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இன்னும் கொஞ்சமும் சேர்த்துட்டு நான் நல்லா பிசைஞ்சுக்கிறேன். இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக நம்ம பண்ணிக்கலாம். இப்போ இதை டைரெக்டாக நான் ஃப்ரை பண்ணிடுறேன். இந்த பால்ஸ் நல்லா கெட்டியாக இருக்கணும். ரொம்ப சாஃப்டாக சாகியாக இருந்துச்சுன்னா எண்ணெயில் பிரிஞ்சிரும். சப்போஸ் உங்களுக்கு சாகியாக சொதன்னு தெரிஞ்சதுன்னா அரிசி மாவு சேர்த்து பிசைச்சுக்கோங்க. கொஞ்சம் இறுக்கமாக இருந்தால் தான் கோலா உருண்டை பிரியாமல் இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்துட்டு எல்லா சைடும் திருப்பி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெடியாக இருக்குது. நான் கொஞ்சமாக கருவேப்பிலை இதோடு சேர்த்துக்கிறேன். நல்லா வாசமாக இருக்கும். இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எல்லாத்தையும் வெளில எடுத்துடலாம். பீட்ரூட் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் விட்டமின் ஏ, விட்டமின் சி, பொட்டாசியம் எல்லாமே இருக்குது. ஸோ பீட்ரூட் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஸ்நாக்காக செஞ்சு கொடுத்திங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம். இது ஃப்ரைடாக இருந்தாலுமே ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. நம்மளோட பீட்ரூட் கோலா உருண்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஈவினிங் டைமில் சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான ரெசிபி. லன்ச் டைமுக்கு கூட நீங்கள் எந்த குழம்பு வச்சாலும் அது கூட சேர்த்து இதை சர்வ் பண்ணலாம். வழக்கமாக நம்ம பொரியல் கூட்டு ஏதாவது செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான கோலா உருண்டை செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.